ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டுமிலி தொடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சுடர்கிட்ட புலிக்குட்டி வெற்றிக்கு அடிப்பட்ட விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதை சொன்னதுக்கப்புறமா நான் அவரை பார்த்தா அம்மு கோவப்படுவாங்கன்னு சுடர் வருத்தப்பட்டு சொன்னதுனால அந்த சுச்சுவேஷனை புலிக்குட்டி புரிஞ்சுக்கிட்டதுனால அதுக்கு மேலே எதுவுமே அந்த அண்ணன் பேசுறது கிடையாது. அவர் அங்கேருந்து போயிடுறாரு. எப்படியாச்சும் சுடரை கூட்டிகிட்டு வந்து பேச வச்சா வெற்றிக்கு சரியாகும், தான் பொண்ணு பேசினா அப்படின்னு அவர் நினச்சாரு. அதை நடக்கலைன்னு உடனே அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. புலிக்குட்டி அண்ணன் எப்படியாச்சும் வெற்றி கண் விழிக்கணும், டே வெற்றி உன் பொண்ணு சுடரை இங்கே கூட்டிகிட்டு வரலான்னு நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன்டா, ஆனால் என்னால் முடியல. அவள் அம்மா அபி சுடரை யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதனால தான் சுடர் உன்னை பார்க்க வரலடா, நான் என்ன பண்ணட்டோன்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறாங்க. கர்ணாவும் அப்பப்போ வெற்றியை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. மறுநாள் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது சுடர் சாமிக்கிட்ட வெற்றிக்காக வேண்டிக்கிறாங்க தோப்புக்காரணம் போட்டு. அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வரும்போது சுடரால் நடக்கவே முடியல. ஏன்னா அவங்க தோப்பு காலம் போட்டதுனால ரொம்ப கால் வீக்கமாக இருக்குது. எப்படியும் அவங்களால நடக்க முடியாதுன்னு தருண் கூட வந்தாங்க. தியா அதெல்லாம் பார்த்துட்டு கோவப்பட்டு தருணை திட்டுறாங்க. இது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உன் மேலே கோவப்படுவாங்க. இங்கே பார், நீ அமைதியாக வான்னு தியா கூட்டிகிட்டு போயிடுறாங்க தருணை. சுடர் தனியாக தான் போயிட்டு இப்போ வந்துட்டுருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சுடரோட நிலமையை பார்த்து அபி கேட்குறாங்க, என்னாச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு. அம்மோ, நான் ஒன்று சொன்னால் நீங்கள் திட்டுவீங்க, நீங்கள் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க, அதனால் நான் உண்மையை தான் சொல்ல போகிறேன் அப்படின்றாங்க. சுடர் என்னாச்சுன்னு கேட்கும்போது, கேப்டனுக்கு அடிபட்டிருக்கு, இந்த விஷயத்த புலிக்குட்டி அங்கிள் என்கிட்ட சொன்னார், ஆனால் நீங்கள் தான் அவரை போய் பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களே, அதனால தான் நான் சாமிக்கிட்ட அவருக்கு சரியாகணும்னு வேண்டிக்கினேன். கெட்டவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு, அவங்களுக்கு நாம் கெட்டது நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லி கொடுத்து என்னை வளர்த்துருக்கீங்க. அவருக்கு அடிபட்டதுனால நான் அவருக்காக வேண்டிக்கிட்டேன், தோப்புக்காரனை போட்டாமோ, அதனால தான் கால் வலிக்குது. இங்கே பாருங்கள், விபூதி கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எனக்கு ஒரே ஒரு பர்மிஷன் மட்டும் கொடுங்காமோ, இந்த விபூதியை நான் நேராக போயெல்லாம் கேப்டன் அங்கிள்கிட்ட கொடுக்க மாட்டேன், புலிக்குட்டி அங்கிள்கிட்ட இதை நான் கொடுத்து அனுப்பி விடுறேன். வெற்றி அங்கிளுக்கு இதை வைக்க சொல்லி கேப்டன் அங்கிளுக்கு ப்ளீஸ், நீங்கள் இதுக்கு ஒத்துப்பீங்களாமோ அப்படின்னு கேட்கவும், இதெல்லாம் கேட்டு அபிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் சுடர் இந்த அளவுக்கு வெற்றி மேலே அன்பாகவும் பாசமாகவும் இருக்காரு, அதெல்லாம் சரிதான், ஆனால் வெற்றிக்கு எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அம்மோ உங்களை தான் அம்மோ அப்படின்றாங்க. இல்லைடாமோ, அவருக்கு எப்படி அடிபட்டுச்சாமா, உன் அங்கிள் சொன்னாரா அப்படின்னு கேட்குறாங்க. பெரிய கடப்பாரியால் யாரோ வயிற்றில் குத்திட்டதா அங்கிள் சொன்னார், எனக்கு சரியாக தெரியலாமோ அப்படின்றாங்க. அச்சுச்சோ அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. பெரிய கடப்பாரியால் குத்துற அளவுக்கு வெற்றிக்கு யார் எதிரிங்க இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கவும் செய்கிறாங்க. ஸோ இன்னொரு சைடு சரின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தினால அபி அதுக்கப்புறம் யோசிச்சு, சரிடாமோ நீ போய் இந்த குங்குமத்தை கொடுத்து அனுப்பி விடு, அவர் வச்சுக்கிட்டோம் அப்படின்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அம்மோ, எங்கே நீங்கள் இதுக்கு ஒத்துக்காமல் போவீங்களேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன், இதுக்காச்சும் ஒத்துக்கிட்டீங்களே அப்படின்னு. சுடர் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது கண்டிப்பாக இதை கொடுத்துடுறேன்னு சந்தோஷமாக போகிறாங்க. இன்னொரு சைடே இங்கே பிரபாகரன் லாயர்கிட்ட மாணிக்கத்தை பற்றி இந்த விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயம் ஏற்பட்டதுக்கப்புறமா அவரை வர வச்சு எப்படியாச்சும் மாணிக்கத்தை பிடிக்கணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி இப்போது தீவிரமாக கர்ணா டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க. ஓகே சார், நான் விசாரிக்கிறேன், ஆனால் மாணிக்கத்தை எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, எப்படி பார்த்து எதுக்காக பேச போனீங்க அப்படின்றதெல்லாம் கேட்கும்போது, அதான் ஏற்கனவே தெரியும்ல, அவன் என்கிட்ட பணத்தை ஏமாற்றிட்டு போன விஷயம் உங்களுக்கு தெரியும்ல, அதை பற்றி தானே நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அதனால தான் அவன் இருக்கிற இடத்த திவ்யா மூலியமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றாங்க. ஓ, அப்போ இதுக்கு காரணம் இந்த முயல்குட்டி தானா, முதல்ல இந்த விஷயத்த நம்ம ஃபோன் பண்ணியாச்சு முயல்குட்டிக்கிட்ட நாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும், தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கணும். நம்ம தப்பு பண்ணிட்டோம், எங்கே கர்ணா முன்னாடி இந்த விஷயத்தை பற்றி பேசினா சந்தேகம் வந்துடுமோ, அபிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற விஷயம் தெரிஞ்சிருமோ, எதுக்காக நம்ம பர்சனலாக இந்த விஷயத்தை பற்றி விசாரிக்கிறோம் அப்படின்றத கர்ணா தெரிஞ்சுக்கிட்டு ஏதாச்சும் இஷ்யூஸ் ஆகிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாம் அன்னைக்கு இருந்த அவசரத்தில் கேட்காம விட்டுட்டோம். அதுக்குள்ளே அவசரப்பட்டு திவ்யா கர்ணா கிட்ட சொல்லிட்டாங்க போல இருக்குது. நம்ம ரெண்டு பேரும்
அதுக்கப்புறம் இதை பற்றி மாணிக்கத்தை பற்றி விசாரிக்கிறோம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அவசரப்பட்டுட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்காரு. சார் உங்களை தான் அப்படின்னும் கண்டிப்பாக அதெல்லாம் கண்டுபிடிச்சிடும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாங்க. வெளியில் போனதுக்கப்புறமா திவ்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. நான் பிரபாகரன் பேசுகிறேன் அப்படின்றாங்க. சொல்லுங்கள் சார் அப்படின்னு. நீ ஏன் அவசரப்பட்டு கருணா கிட்டே இந்த விஷயத்தை பற்றி சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் என்னாச்சு, ஏன் அவர்கிட்ட சொல்லக்கூடாது? அண்ணன் கூட ஒரு நாள் இந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தார், அண்ணாவுக்கும் தெரியணும்னு தான் சொன்னேன் அப்படின்றாங்க. இதனால் இப்போது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு தெரியுமா? பாத்தியா, வெற்றிக்கு தான் ஆபத்தாயிருக்கு. இந்த விஷயத்தை பற்றி கருணா என்கிட்ட கூப்பிட்டு பேசினார், அந்த மாணிக்கத்தை இந்த கேஸ் விஷயத்தில் கண்டுபிடிக்க சொல்லி அப்படின்றாங்க. தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு இது சீரியஸாக போகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணன் உஷாராக தான் இருப்பார், எதுக்காக அண்ணன் தனியாக பார்க்க போயிருக்கணும்? எல்லாரையும் கூப்பிட்டு தான் போவார், கேர்ஃபுல்லாக இருப்பாருன்னு நினச்சேன். இப்படி என்ன பிரச்சனையாக இருக்கும், எதுக்காக அவரை தனியாக கூட்டிகிட்டு போய் இந்த அளவுக்கு ஆச்சுன்னு நான் நினச்ச கூட பார்க்கல. ஏவா இருக்கும்னு என்னால் கெஸ் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நீ முதல்ல என்கிட்டயே இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கலாம் அப்படின்றாங்க. உங்ககிட்ட தானே நான் முதல்ல இந்த விஷயத்தை பற்றி சொன்னேன், ஆனால் நீங்கள் தான் அன்றைக்கி அவசரத்தில் கிளம்பிட்டீங்க, அதுக்கப்புறம் தான் நான் கருணாகிட்ட சொன்னேன் அப்படின்றாங்க திவ்யா. சரி ஓகே, சரி நான் பார்த்துக்கிறேன் இனிமேலுக்கு அப்படின்றாங்க. இனி மாணிக்க விஷயத்தில் ஏதாச்சும் உங்களுக்கு குழு கிடைச்சா முதல்ல எனக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு பிரபாகரன் சொன்னவும் சரி ஓகேன்னு திவ்யாவும் சொல்கிறாங்க. கால் கட் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள பல குழப்பம். எதுக்காக கருணானனுக்கு இந்த விஷயத்த முதல்ல சொல்லியிருக்கக்கூடாதுன்னு பிரபாகரன் கேட்குறாரு. இவர் கேஸ் விஷயத்தில் பர்சனலாக யாருக்கோ அப்போ ஹெல்ப் பண்ணுறாரு, உதவி பண்ணிகிட்ருக்காரு. இவர் யாரோ சொன்னார்ல அவங்களுக்காக. அதே கேஸ் விஷயத்தில் இங்கே நம்ம அண்ணனும் அவரை கண்டுபிடிச்சி இப்படி ஒரு இஷ்யூஸில் மாட்டிக்கிட்டதுனால ஸோ தேவையில்லாமல் இதில் வெற்றிக்கு அடிபட்டுருச்சு. அது மட்டும் இல்லாமல் கர்ணனுக்கு தெரியாமல் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் முதல்ல அவருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ கர்ணனே அவரோட பர்சனல் விஷயத்துக்காக இவர் மாணிக்கத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் கேஸ் விஷயத்தில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால் அவரை கையும் காலமாக பிடிக்கணும்னு ஸோ இதில் நடுவில் யாரும் வந்து குழப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக பிரபாகரன் நம்மக்கிட்ட மாணிக்க விஷயத்தை எதுவாக இருந்தாலும் முதல்ல நம்மக்கிட்ட சொல்ல சொல்லி கேட்குறாரு போல இருக்குது அப்படின்றத திவ்யா ஒரு மைண்ட் செட்டில் புரிஞ்சுக்கிறாங்க. சரி, அவரும் கேஸ் விஷயத்தில் நம்ம ஹெல்ப் பண்ணணும், அதாவது ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு, நம்மளும் அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம். நம்ம முதல்ல மாணிக்கத்தை பற்றின விஷயத்த அவர்கிட்டயே இனி சொல்லிடலாம், கர்ணானகிட்ட சொல்லாமல். ஸோ கர்ணானனும் அவர்கிட்ட தான் இந்த கேஸ் விஷயத்தையே பற்றி, அதாவது இவருடைய படத்தை திருடி போன விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து மாணிக்கத்தை பற்றின டீட்டெயில்ஸ் கர்ணானனுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சால் இது அவருக்கு கிரிமினல் லாயராக அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவர் கரெக்டாக மூவ் பண்ணுவார். இப்படி கர்ணான மாதிரி அவசரப்பட்டு எதையும் எடுத்த கவுத்தன்னு செய்ய மாட்டார். ஸோ 2 கேஸ்லேயும் அவர் ஜெயிச்ச மாதிரி ஆகிடும். மாணிக்கத்தை பிடிச்சா எல்லாமே கிளியர் ஆகிடும். நம்ம இனி அவர்கிட்டயே எல்லா விஷயத்தையும் பற்றி சொல்லலாம், அடுத்து ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கிடச்சா அப்படின்றத திவ்யா புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்போ இது ஒரு சைடு இருக்க, இன்னொரு சைடு மறுநாள் காலையில் சுடர் ஸ்கூலுக்கு போகும்போது புலிக்குட்டியை பார்த்து, அங்கிள் ஒரு நிமிஷம் இந்த விபூதியை நீங்கள் கேப்டன் அங்கிளுக்கு வச்சு விடுறீங்களா அப்படின்றாங்க. சுடர், நீ வெற்றிக்காக சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டியா அப்படின்றாங்க. ஆமாம் அங்கிள், அவரை வந்து நேரில் தான் என்னால் அம்மு வார்த்தையை மீறி பேச முடியல, தவிர நான் கேப்டனுக்காக சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டேன் அப்படின்றாங்க. ஓ, அப்போது நீ கேப்டனுக்காக சாமிக்கிட்ட வேண்டிக்க போய் தான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நினைவுகள் வருதா அப்படின்றாங்க. என்ன அங்கிள் சொல்கிறீங்க அப்படின்றாங்க. ஆமாம் சுடர், நேற்று வரைக்கும் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்தவன் நீ சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டதுக்கப்புறமா கை, அவன் காது, கண்ணிலேருந்து கண்ணீர் எல்லாமே லேசாக வர ஆரம்பிக்குது, எல்லாத்தையும் அசைக்க ஆரம்பிக்கிறான், கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் தெரியுது. கூடி சீக்கிரம் வெற்றி கண் விழிச்சிடுவான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த விபூதி எடுத்துகிட்டு போய் வச்சதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே வெற்றி நீ சாமிக்கிட்ட வேண்டுதல் வச்சதுக்காக கண்டிப்பாக கண் விழிப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. சந்தோஷமான விஷயந்தானே அங்கிள், நீங்கள் முதல்ல போய் இந்த விபூதியை கேப்டன் அங்கிள் கிட்ட கொடுங்க, நான் சாமிக்கிட்ட கண்டிப்பாக அங்கிளுக்காக வேண்டிப்பேன், அவர் குணமாகி வரட்டும், ஒரு நாள் நான் அவரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு புலிக்குட்டியாக அதை வாங்கிட்டு போகவோ சுடரும் அடுத்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இந்த விபூதியை கொடுத்ததுனால சுடர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. புலிக்குட்டி என்னன்னு சொன்னாரோ தெரியல, சுடர் சாமிக்கிட்ட அப்பாவுக்காக வேண்டிக்கிட்ட மாதிரி கேப்டனுக்கு சரியாகணும்னு வேண்டிக்கிட்டதுனால அடுத்து வெற்றிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிச்சிடுது. அந்த விபூதி அவர் எடுத்துகிட்டு போய் வச்ச அடுத்த நிமிஷம் அவர் கண்ணு லேசாக திறக்க ஆரம்பிச்சிட்டாரு. டாக்டரை வந்து செக் பண்ணிவிட்டு, பரவாயில்ல, தேங்க் காட், இவ்வளோ சீக்கிரம் இவர் கண் விழிப்பாருன்னு நாங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, உண்மையிலே இது காட் இஸ் கிரேட் தான், கண் விழிச்சிட்டாரு அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இனி அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ரிகவர் ஆகிடுவார். ஆனால்
ப்ராப்பராக அவருக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஓகே டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. கருணா கிட்ட உடனே கால் பண்ணி இந்த விஷயத்த புலிக்குட்டி சொல்கிறாரு. அப்படியா, கடவுள் இருக்காரு, நான் வந்து நைட்டுக்காக வெற்றியை பார்க்குறேன், புலிக்குட்டி நீ பத்திரமா பார்த்துக்கோ, எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. ஈவினிங் சுடர் ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது ஸோ வெற்றியை பார்த்துக்க சொல்லிட்டு புலிக்குட்டி வந்து கடைக்கு வந்திருந்தார். வெற்றிக்காக கடையில் வந்து பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழம் அந்த மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் சுடரை பார்க்கும்போது சுடர் ஒரு நிமிஷம் அப்படின்றாங்க. அங்கிள் சொல்லுங்கள் அங்கிள், நீங்களா? இப்போது கேப்டனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சுடர் கேட்குறாங்க. சுடர், உன்னுடைய வேண்டுதல் வீண் போகல, உன்னால தான் இன்றைக்கி வெற்றி கண் வலிச்சிருக்கான், உயிரோட திரும்ப வந்திருக்கான். உன்னோட குரலை கேட்கலனாலையும் உன்னோட வேண்டுதல் பழிச்சிடுச்சு. வெற்றி கண் வலிக்க ஆரம்பிச்சிட்டான். டாக்டர் இதுக்கு மேலே அவனுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடுவான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு உடனே சுடர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு. எனக்கு எதுக்கு நீ தேங்க்ஸ் சொல்கிற சுடர், உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நீ தான் வெற்றிக்காக சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு வந்திருக்க, அதனால தான் வெற்றி இவ்வளோ சீக்கிரம் குணமாயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாளாக அவன் கூடவே நான் இருக்கிறேன், அவன் உயிருக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது, அவன் உயிர் பொறைச்சி வரணும்னு தான் நான் நினச்சேனே தவிர சாமிக்கிட்ட வேண்டிக்கணும், வெற்றிக்காக கடவுள்கிட்ட வேண்டுதல் வைக்கணும்னு நான் கூட நினைக்கல. ஆனால் கொஞ்ச நாள் பழகினாலையும் வெற்றி மேலே உனக்கு அந்த அளவுக்கு அன்போடையும் பாசத்தோடையும் நீ வச்சுக்கிட்டு சாமிக்கிட்ட வேண்டியிருக்கிற, உன்னோடைய வேண்டுதலும் உன்னுடைய பாசமும் தான் வெற்றியை காப்பாற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெற்றிக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உன்கிட்ட பேசாமல் அவன் இருக்க போகிறான் அப்படின்றத நினச்சாலே ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். ஆனால் நீ வேண்டுதல் வச்சுட்டு வந்து சாமிக்கிட்ட விபூதி கொடுத்த உடனே கண்டிப்பாக வெற்றிக்கு குணமாயிடும்னு நான் நினச்சேன், அதே மாதிரி நடந்துடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சுடர் அப்படின்றாங்க. சரிங்க அங்கிள், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் வரேன்னு சுடர் கிளம்பிடுறாங்க. சரி சுடர் பார்த்துப்போ அப்படின்னு அதுக்கப்புறமா சுடரை வீட்டுக்கு வராங்க. இன்னொரு சைடு அபி என்ன நினச்சாங்களோ தெரியல, வெற்றிக்கு அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்களுக்குமே மனசு ரொம்ப கஷ்டமாக ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா பெரிய ஆபத்துலேருந்து கருணா தான் கடத்தி வச்சுருக்கான்னு தெரிஞ்சும் வெற்றி எனக்காக ஹெல்ப் பண்ணா. ஸோ அம்முவா சுடர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுனால ஒரு மனுஷனாக மதித்து, அதாவது என்னுடைய அண்ணன்னு தெரிஞ்சு நான் என்னை காப்பாற்றிருக்கா, சுடருடைய அத்தையை என்னை அவன் காப்பாற்றிருக்கிறான், அதுக்கான நன்றி கடனாக இருக்கணும்னு தான் அன்னைக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக இன்றைக்கி சாமிக்கிட்ட அபி போய் வெற்றிக்காக வேண்டிக்கிறாங்க. வேண்டிக்கிட்டு வீட்டுக்கும் வராங்க. கரெக்டாக சுடரும் வீட்டுக்கு வரவும் நைட்டு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்றாங்க. சொல்கிறார் அப்படின்னுவோம் அங்கிளுக்கு சரியாயிடுச்சான், புலிக்குட்டி அங்கிள் என்னை பார்த்து சொன்னார், அவர் கண் விழிச்சிட்டாராம், கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிரும் டாக்டர் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அபியுமே மனசுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கிறாங்க. ஓ அப்படியாடா அப்படின்னு. ஆமாம் அம்மோ, நீங்கள் என்னை அந்த விபூதியை அங்கிள்கிட்ட கொடுக்க விட்டதுனால தான் அவர் உயிர் பழிச்சதா புலிக்குட்டி அங்கிள் சொன்னார். வெற்றி அங்கிளுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், எனக்கும் அதே மாதிரி தான். ஆனால் நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறமா நான் பேசுறது கிடையாது. இருந்தாலையும் நீங்கள் கேட்டீங்கன்றதுக்காக உங்ககிட்ட நான், அதாவது நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்றதுக்காக உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. சரி சுடர், இனி நீ படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தணும் அப்படின்னு அம்மோ சொல்லவும் சரி அம்மோ கண்டிப்பாக அப்படின்னு இங்கே சுடரும் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது? பிரபாகரன் அடுத்து மாணிக்கத்தை இப்போது பிடிச்சி விசாரித்து எதுக்காக கருணாவை நீ இப்படி மிரட்டிட்டுருக்க, அவங்ககிட்ட எதுக்காக பணம் வாங்குற, கருணாவை கொலை பண்ணுற அளவுக்கு நீ போயிருக்கிற, ஸோ அப்படின்னா என்ன ஆச்சு, என்ன விஷயம், எதுக்காக உனக்கும் கருணாவுக்கும் இந்த அளவுக்கு பகை, கருணா எதுக்கு உன்னை கொலை பண்ண பார்க்குறான் அப்படின்ற விஷயத்த விசாரிக்கும் போது ஸோ அபியோட கேஸ் விஷயத்தில் அபி இந்த கேஸ்லேருந்து வெளியே வர்றதுக்காக ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமா பிரபாகரனுக்கு அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.